உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு செவ்வாயுடைய பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. செவ்வாய் பயிற்சி மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். இந்த மேஷ ராசி இயற்கையாகவே நிறைய வாழ்க்கையில் சாதிக்கணும், பெரிய உச்சத்தை தொடரணும், நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், நம்ம சமூகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். இந்த பெயர்ச்சி பலன்கள் அடுத்த 42 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த பெயர்ச்சி பலன்கள் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாயுடைய மாற்றம் மேஷ ராசி என்பவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையோ அல்லது நன்மையோ செய்ய போகுது அப்படின்னு அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி, அதுவும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக மிக லாபகரமாக இருக்கக்கூடிய பயிற்சி. ரொம்ப முக்கியம் அதுதான். ஏன்னா ஒரு வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல அந்த செவ்வாய் நல்லா இருக்கணும். அந்த செவ்வாய் நல்லா இருக்கும்போது தான் நீங்க எதை செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும். வெற்றியை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். அப்ப தொழில்ல இருக்கீங்க, அப்ப தொழில்ல மேஷ ராசி நிறைய சாதிச்சிருப்பீங்க. உங்களுடைய சாதனைகள்லாம் யாருக்கும் தெரியாது. நீங்க அவ்வளோ ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாக பிளான் பண்ணி இதுக்கப்புறம் இதை செய்யணும், இதுக்கப்புறம் எவ்வளோ செய்யணும், உங்களை நிறைய பேர் எதிர்த்திருப்பாங்க, உங்களை நிறைய பேர் ஏமாத்துன்னு நினச்சிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் ஒரு 2 வீலரில் போனால், ஒரு காரில் போனால் எப்படி ஒரு விஷயத்த நீங்கள் சேஸ் பண்ணி போய் வாழ்க்கையில் ஜெயிக்கிறீங்களோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பீங்க. ஆனால் கடந்த ஒரு 2 வருஷ காலத்தில், கடந்த ஒரு 3 வருஷ காலத்தில் அது எல்லாமே தவிடுபொடியாயிருக்கு. நீங்கள் இப்போ கடைசியில் ரேஸில் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி இப்போ தான் நீங்கள் யாருன்னு உணர போகிறீங்க. நீங்கள் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாதுன்னு உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மேஷராசி என்பவர்களுக்கு வரும். தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். ஏன்னா ராசியாதிபதியே செவ்வாயாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களால் சாதிக்க முடியும், செய்ய முடியும். உங்களுக்கு நீண்ட நாளாக இருந்த தடைகள், தாமதங்கள் எல்லாமே விலகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஒரு லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, கிடச்சிருக்காது. ஒரு பணம் வெளில கேட்டிருப்பீங்க, கிடச்சிருக்காது. தொழிலில் ஏதாவது ஒரு ஆர்டருக்காக போய் நின்னா கூட கடந்த காலகட்டத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் ஈஸியாக ஆர்டர் எடுத்துடுவீங்க, எந்த வேணால் பேசி ஜெயிச்சிருவீங்க. ஆனால் ஒரு 3 வருஷத்தில் எதுவுமே நடக்கலை, நான் என்னவோ முயற்சி பண்ணுறேன் ஒன்று நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நல்லதொரு பயிற்சியாக இருக்க போது. நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். அதேமாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். அதே போல் இந்த செவ்வாயுடைய பயிற்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய உணவு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, அதுவும் மேஷராசியில் இருக்கவங்க நிறைய பேர், அஸ்வின் நட்சத்திரத்தில் இருக்கவங்க நிறைய பேர் உணவு சார்ந்த தொழில் செஞ்சுட்டு வரீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போகுது. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நீங்கள் ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, இல்லை மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுறீங்க, இல்லை மெடிக்கல் சம்மந்தப்பட்ட அந்த மருந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிறீங்க, அதுக்கு எல்லாருக்குமே இந்த செவ்வாயுடைய பயிற்சி நல்லாயிருக்கும். அதுமாதிரி தொழிலில் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட, அதாவது கெமிக்கல் ரசாயனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி அமைய போது. வேலையில் இருக்கவங்களுக்கு நிறைய
விஷயங்கள், மாற்றங்கள் வரும். இந்த 42 நாட்கள்ல யாரெல்லாம் வேலை இல்லையோ, வேலைக்கு முயற்சி பண்ணுங்க. வேலை கண்டிப்பா கிடைக்கும். இல்ல வேலையிலே இருக்கேன், எனக்கு ஒரு சம்பளம் சரியா வரல, எனக்கு வந்து உயர்வு இல்ல, நான் நெறைய விஷயங்கள் செய்றேன், எங்க ஆஃபீஸ்ல எனக்கு நல்ல பொசிஷன் குடுக்க மாட்றாங்க, அப்படின்னு நெனைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள். நீங்க ஏதாவது வெளியூர்ல போய், வெளிநாட்ல போய் வேலை பார்க்கணும்னு நெனைச்சாலும் செய்யலாம். வேலை மாற்றம் பண்ணிக்கணும்னு நெனைச்சாலும், இத விட ஒரு சிறப்பான நாட்கள் எதுவுமே இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும், இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில எது தீமை அப்படின்றத முதல்லயே சொல்லிர்றேன். அத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. தீமை அப்படின்னா, பேசக்கூடிய விஷயங்கள ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ஒரு 42 நாட்கள் நீங்க கோவமாக சில விஷயத்த பேசியிருக்கீங்க. உங்களுடைய ரியாக்ஷனுடைய ஸ்பீடு ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா, உங்க ராசியாதிபதி செவ்வாயே அங்க இருக்கனால, உங்களுடைய ரியாக்ஷன் ஸ்பீடு அதிகமா இருக்கனால, யார்கிட்டயும் சண்டை போடாத அளவுக்கு பார்த்துக்கங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க சாதாரணமா முகம் வச்சிருந்தா கூட நீங்க கோவமா இருக்க மாரி சில பேர் யோசிப்பாங்க. அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த செவ்வாய் ஆட்சி பெறும்போது. அதனால அதுல கவனமா இருங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வேலையில இருக்கவங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டம். அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க. ஏன்னா அந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு என்னன்னா, வாய்ப்ப தவற விட்டுட்டு உட்கார்ந்துருக்கீங்க. இப்ப நெறைய பேர் எடுத்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் ஜாதகம் பார்க்க வராங்க. நான் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல நெறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம். நெறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள்லாம் வந்திருக்கு. ஆனா நீங்க அத தவற விட்டுருக்கீங்க. அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. ஏதோ ஒரு சூழ்நிலைகள், உங்க குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல ஏதாவது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். நெறைய பேரு அந்த மாரி இருக்கிறதுனால நெறைய பாதிப்புகள் அடைஞ்சிருக்கீங்க. அப்ப இந்த டைம்ல போலாமான்னா, கண்டிப்பா வெளிநாடு போனீங்கன்னா நல்லா சிறப்பா இருப்பீங்க. அதர் ஸ்டேட்ல வேலை பார்க்குறீங்க. இப்போ நீங்க உங்க சொந்த ஊருக்கே வரணும். நீங்க மெட்ராஸ்க்கு வரணும்னு நினைக்கிறீங்க, கோயம்புத்தூர் வரணும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு இடம் மாற்றத்துக்கான ஒரு அற்புதமான நேரம். அதுக்கான முயற்சிகளும் கண்டிப்பாக செஞ்சீங்கன்னா, உங்க வேலையில எந்த பிரச்சனை வராது. வேலை கண்டிப்பா மாறுங்க. ஏன்னா இந்த காலகட்டம் ஒரு உங்களுக்கான காலகட்டம். இந்த 42 நாள். அதுக்காக வேலைய விட்டுட்டு மாற சொல்ல, வேலைய ட்ரை பண்ணுங்க. இந்த 42 நாள் வேலை ட்ரை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். நல்ல உயர் பதவி, உயர் அந்தஸ்து கிடைக்கும். யாரெல்லாம் இப்ப ப்ரமோஷன் ட்ரை பண்றீங்களோ, அவங்கலாம் ட்ரை பண்ணலாம். அதேபோல இந்த காலகட்டத்தில அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா கிடைக்கும். அதேபோல போலீஸ், ராணுவம், மத்திய அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகளுக்கு ஒரு அனுகூலமான காலகட்டம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். நெறைய மேஷராசி அன்பர்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு நெறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு இருக்கீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரமும், கார்த்திகை நட்சத்திரக்காரங்களும் கண்டிப்பா இத செஞ்சுட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் நல்ல அனுகூலமான காலகட்டமா இருக்கு. அதனால இந்த காலகட்டத்தில எக்ஸாம்ஸ் எல்லாம் ஷெட்யூல் பண்ணிக்கிறது, செய்றது எல்லாமே செய்யலாம். அதேமாரி வெளிநாடு படிக்க போறீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில நீங்க படிக்க போறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்க ஹையர் ஸ்டடீஸாவும் போலாம், பேச்சுலர் டிகிரிக்காவும் போலாம். நெறைய மேஷராசி அன்பர்களுக்கு டாக்டர் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய உண்டு. அதனால நீங்க டாக்டருக்கு படிக்கணும்னு நெனைச்சிட்டீங்க அப்படின்னா, வெளிநாடு, வெளியூருக்கு பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நல்லபடியா இருக்கும். இல்ல நான் கடன் வாங்கி போணும், இல்ல அம்மாவ விட்டுட்டு அவ்வளோ தூரம் போணும், அப்பாவ விட்டு அவ்வளோ தூரம் போணும்னு நெனைக்காதீங்க. இந்த காலகட்டத்தில நீங்க அந்த மெடிக்கல் படிச்சுட்டீங்க, அது வெளிநாடா இருக்கலாம், வெளியூரா எந்த இதா இருந்தாலும் சரி, செலவானாலும் பரவால்ல படிங்க. படிச்சுட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்டரா வரதுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ள அமைப்பு இந்த காலகட்டத்தில உண்டு. அதேபோல இந்த காலகட்டத்தில திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல அனுகூலமா இருக்கு. அதுவும் பெண் ஜாதகமா இருக்கு அப்படின்னா, இத விட ஒரு 42 நாள் விட சிறப்பான நேரம் எதுவும் கிடையாது. நீண்ட நாளா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். அதேபோல நீண்ட காலமா ஒரு பையன் பார்த்துட்டு இருக்கீங்க, பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த 42 நாளும் கொஞ்சம் அதிக முயற்சிகள் பண்ணுங்க. மத்த வேலையெல்லாம் ஒதுக்கி வைங்க. ஏன்னா நெறைய மேஷராசி என்பவர்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருக்கணும், அப்பாவுக்கு பிடிச்சிருக்கணும் சில விஷயங்கள்னால தள்ளி போயிட்டே இருந்திருக்கு நெறைய பேருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் அனுகூல காலமான காலகட்டமா இருக்கு. அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க. திருமணம் ஆனவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாத பேச்சுகள், அது மனைவி ஏதாவது சொன்னாலும் சரி, கணவர் ஏதாவது சொன்னாலும் சரி, வீட்ல குடும்பத்தில கொஞ்சம் சண்டைகள் வரக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும், குடும்பத்திலயும் சண்டை வரக்கூடிய காலகட்டம். அதில கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தலைக்கு மேல கோவம் வரும்னு சொல்லுவாங்க. அது வரக்கூடிய காலகட்டம். ரொம்ப கவனமா இருக்கணும். அதேபோல இந்த காலகட்டத்தில குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு நல்ல அனுகூலமான காலகட்டமா இருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, நல்ல டாக்டர் கிடைப்பாங்க. கண்டிப்பா நீண்ட நாளா இருக்கக்கூடிய குழந்தை பேர் பிரச்சனைகள் குறையும். அதேபோல நெறைய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில சொத்து வாங்கலாம், சொத்து விக்கலாம். நெறைய மேஷராசி என்பவர்கள் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான பிரச்சனையில தான் மாட்டிட்டு இருக்கீங்க.
இந்த அஸ்வினி நட்சத்திரமோ, பரணி நட்சத்திரமோ இருந்துட்டீங்க அப்படின்னா, நெறைய பேரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட்ல மாட்டிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் திரும்பி வரக்கூடிய நேரம். அந்த காசு வரக்கூடிய நேரம். அதே மாரி ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நெறைய பேர் இருப்பீங்க, இந்த மேஷராசி அன்பர். அவங்க எல்லாமே இந்த காலகட்டத்தில ப்ராப்பர்ட்டி வாங்குனா சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமா இருக்கு. அதேபோல வெளிநாட்ல நெறைய மேஷராசி அன்பர்கள் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுகூலமான காலகட்டமா இருக்கு. இந்த காலகட்டத்தில நீங்க வேலை மாற்றம் பண்ணலாம். இல்ல வேலைய விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, வேலைக்கு ட்ரை பண்ணலாம். இல்ல சார் எனக்கு வந்து வேலை போயிடுச்சு. விசா எக்ஸ்பயர் ஆக போகுது. அந்த மாரி பிரச்சனை இருந்தாலும், இந்த காலகட்டத்தில நீங்க வேலைக்கு அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஆனா ஊர் மாறி அப்ளை பண்ணணும். ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்க ராசிக்கு ராசியாதிபதியும் செவ்வாய் தான். அவரும் 8ஆம் அதிபதியா இருக்கனால, கொஞ்சம் அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி மாறி ட்ரை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பா இருக்கு. அதேபோல நெறைய மேஷ ராசி என்பது வெளிநாட்ல இருப்பீங்க. வெளிநாட்ல பிஆர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. சில பேர் கிடைச்சிருக்காது. இந்த ஒரு காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கு. இந்த 42 நாள். அதுக்கான ப்ராசஸ்லாம் பண்ணுங்க. கண்டிப்பா சிறப்பா இருக்கும். நெறைய மேஷராசி என்பவர்களுக்கு பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நெறைய அனுகூலமா இருக்கு. பூர்வீக சொத்து வரதுக்கான நேரம். நீங்க அங்க பூர்வீகத்துல ஒரு வீடு கட்டுறதுக்கான நேரம். இல்ல பூர்வீக சொத்து வித்து உங்களுக்கு காசு வரக்கூடிய நேரமா இருக்கு. ஆனா சண்டைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அத எதுவும் கை வைக்காதீங்க. இப்ப சண்டை இருக்கு, பிரச்சனை இருக்கு. ஏற்கனவே அண்ணனுக்கு தப்பா அண்ணா குடுக்க மாட்டேன்னு சொல்றாரு, தம்பி குடுக்க மாட்டேன்னு சொல்றான், அக்கா குடுக்க மாட்டேன்னு சொல்றாங்கன்னா, இந்த 42 நாள்ல அத கேட்காதீங்க. அது சண்டைகள்ல போய் முடியக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம சொன்ன பலன்கள் மேஷராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள். உங்க ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடக்குது. நெறைய மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சந்திர திசை சில பேருக்கு நடந்து நெறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஏன்னா தொழில் வேற ஏதாவது செஞ்சுட்ருப்பீங்க. இல்ல வேலை பார்க்கக்கூடியவர்கள் தொழில் செஞ்சுட்ருப்பீங்க. அந்த மாரி பாதிப்புகள் நெறைய மேஷராசி அன்பர்கள் சந்திச்சுட்ருக்கீங்க. ஆனா உங்க சுய ஜாதகத்த எத செஞ்சாலும் பார்த்துக்கிட்டு செய்யறது நல்லது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் ரூ. 99 ஜாதகம் குடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், தசாபுத்தி வேணும்னு நெனைச்சீங்கன்னா, வெறும் ரூ. 300க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் குடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி தர சொல்றீங்க. நோட்லயும் எழுதி தரோம். அதுக்கு ரூ. 1000 சார்ஜ் பண்றோம். தபால் செலவு எக்ஸ்ட்ரா வரும். 15 நாள் மட்டும் டைம் எடுத்துக்கணும். உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.